நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நய காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தாய். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களுள் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே
சேர்த்திடுவார் தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே. நாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதர மையம் உண்டாவதாக. இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தினுடைய மே மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அல்லது நான் வாசிக்கிறேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நீங்கள் தந்த பரிசுத்தாவின் துணையோடு ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உடைய திரு சமூகத்தை உடைய திரு பாதத்தை எங்களை வெறுமையாக்கி எங்களை தாழ்த்தி வருகிறோம். ஆண்டவரே தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு இந்த 2025 வருஷத்தின் இந்த மே மாதத்திலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்த இந்த வசனத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து ஆனால் எங்களோடு ஆண்டவர் என்ன பேச வேண்டும், கர்த்தர் எங்களோடு நீ பேச வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறக்கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்யுங்க. ஆண்டவரை நீங்கள் பேசினா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களோடு பேசி ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதா இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வாக்கு தத்தத்தில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், தீர்க்க தரிசனமான இந்த அற்புதங்கள், அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி ஆசீர்வதியை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவோடு கர்த்தர் நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்து வழியை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நிறுத்துகிறவர். இந்த மாதத்தில் அவர் நம்மோடு கூட நிறுத்துகிறவர், நம்மை ஆண்டவர் நிறுத்துகிறவராய் என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நன்மைகளிலே, அந்த ஆசீர்வாதத்திலே, அந்த உயரங்களிலே, அந்த உயர்வுகளிலே கர்த்தர் நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வேளையில் அந்த எனக்காக வைத்திருக்கிற அந்த உயர்விலே, அந்த உயர்ந்த ஸ்தானங்களிலே நான் நிற்கக்கூடாதபடிக்கு சில நெருக்கங்கள், போராட்டங்கள், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அவை என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே அவர் நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக அவர் முன்குறிக்கப்பட்டு வைத்திருக்கிற
அந்த நன்மைகளே, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்விலே, அந்த மேன்மையிலே, அந்த கனத்திலே, அந்த புகழ்ச்சியில், அந்த மகிழ்ச்சியிலே, அந்த சமாதானத்தில், அந்த வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்தி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சில வேளையில் நாம் அந்த இடத்துல நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு வேளை நிற்கக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை அந்த அதுக்கேற்ற அஸ்திபாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கேற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்மை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு இடத்துல, அல்ல நிலையான ஒரு ஸ்தானத்தில், அது நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நிற்கக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஒருவேளை என் வாழ்க்கையில் சில அலைச்சல்கள் என் வாழ்க்கையில் காணப்படலாம். என்னால் ஒரு வேலையிலையோ அல்லது ஒரு காரியத்தை என்னால் நிற்க முடியல. கொஞ்ச காலம் அப்படி இருக்கிறேன், கொஞ்ச காலம் அது எல்லாம் மாறி போயிடுது. சில வேளை ஒரு நிலையான ஒரு காரியத்தை என்னால் நிற்க முடியல. என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட, சில வேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிலையாக நிற்க மாட்டேது. திடீர்னெல்லாம் வருது, திடீர்னு அதெல்லாம் என்னை விட்டு போயிடுது. சில நன்மைகள் வருது, ஆனால் அது என் வாழ்க்கை அதை நிற்க மாட்டேங்குது. அப்படி அது நிற்க மாட்டேங்குது. அது வந்த வேகத்தில் என்ன செய்யுது, அந்த நன்மைகள் என்னை விட்டு போயிடுது. அந்த மேன்மைகள், அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடுது. அது போல் சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கை இருக்கிறதுனால அது என்னால் என் வாழ்க்கையில் நிரந்தரமாய் அதை அனுபவிக்க முடியல. நிரந்தரமாக அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியல. என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை அந்த ஸ்தானத்தில், நான் எந்த ஸ்தானத்தில் நான் நிறுத்த வேண்டும், எந்த ஆசீர்வாதத்தில் நான் நிறுத்தப்பட வேண்டுமோ கர்த்தர் அதில் நமக்கு நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நிறுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் நிச்சயமாக அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தை எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் செழிப்பான இடத்தில் அவர் நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் தண்ணீர், தீ என்ற ஒரு அலைச்சல்கள், அப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை ஒரு அமைதி இல்லாத, ஒரு இருதயத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள், ஒரு அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கலாம் சில காரியங்களை குறித்து. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி என்ன ஒரு செழிப்பான ஒரு இடத்துல, ஒரு நிலையில், ஒரு இடத்தை கர்த்தரை நிறுத்தி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிற்க பண்ணுகிறவர், நிறுத்துகிறவர். நம்மை அவர்களும் முறிந்து விழுந்தாக. இதுவரைக்கும் என்னை அலைச்சல் படுத்தின, என்னை வேதனைப்படுத்தின, என்னை துக்கப்படுத்தின, என்னை அலைந்து திரிய வைத்த காரியங்கள், என்னை நிலையற்றவனாய் மாற்றின காரியங்கள் எல்லாம் முறிந்து விட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் முறிந்து விட பண்ணி கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதமான நிலையிலே கர்த்தர் என்னை நிறுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் நிறுத்துகிற இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட வரப்போகிறார். ஒருவேளை என் சூழ்நிலையில், ஒருவேளை கடந்து போகிற பாதைகளில் ஒருவேளை நான் நிற்க முடியாத அளவுக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் தாமே நமக்கு அஸ்திபாரமாய் கண்மலையாய் இருந்து அவரே நமக்கு அவர் கண்மலையாய் கோட்டையாக இருந்து நம்மை அவர் அந்த இடத்தில் அந்த ஸ்தானத்தை நிறுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நம்மை நிறுத்துகிறவர் நம்ம எப்படிலாம் நிறுத்த போகிறார், அதை நிறுத்துவதற்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை அந்த நாளில் நாம் சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் நம்ம அதை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அந்த நன்மையை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை என்னால் நிலையாக ஒரு ஸ்தானத்தில் ஒரு நிலையில் என்னால் நிலையாக நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை காணப்பட்டாலோ, வாக்கு தத்தம் பண்ணின தெய்வன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லியும் அவர் சொன்னவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பாருங்க, அதனால் உன்னை நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன் உன் ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவேன் சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அது உங்கள் ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்க எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் ஸ்தலம், உங்கள் உயர் ஸ்தலங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நிலையில் கர்த்தர் உங்களை நிறுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் செய்கிற ஒரு 3 காரியத்தை நாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நிறுத்துகிறவர் தயவுகளை வெளிப்படுத்தி நிறுத்துகிற தயவுகளை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் அவர் தம்முடைய தயவுகளை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய தயவுகளை ஆண்டவர் வெறும் தயவு மட்டும் இல்லை, தயவுகள் அநேக தயவுகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மை நிறுத்தி நம்ம குடும்பங்களை நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தயவுகளை வெளிப்படுத்தி நிறுத்துகிற தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்குன்னு சில தயவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக விசுவாசிக்க அந்த தயவுகளை மேல பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தயவுகளை கர்த்தர் அந்தந்த வேலைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி அவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நிலையில் ஆண்டவர் நிறுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்கிற தயவு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கிறோம். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். அல்லேலூயா. தயவினால கர்த்தர் தருகிற தயவினால நம்முடைய வாழ்க்கை நிலை நிறுத்தப்படும். அல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கை நிலை நிறுத்த ஒரு இடத்தை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல நிலையில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அவர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோட தயவினால தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதங்களை திடமாக நிற்க பண்ணியிருந்து. உம்முடைய தயவினால் என் பர்வதம் அப்படியே என்னுடைய வாழ்க்கை, என் காரியங்கள் எல்லாம் திடமாய் நிற்க பண்ணு. தேவன் தருகிற தயவு அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அந்த தயவு நம்மை நிறுக்க பண்ணும். அல்லேலூயா. அதே ஒரு நிலையில் அதை நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. அதனால தான் பார்க்கிறோம், உன் உயர் ஸ்தானங்களில் உன்னை நிறுத்துவேன்னு சொன்னவர் அதற்கு கர்த்தர் அவருடைய தயவுகளை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும் என்று அந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க, நம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். அப்படின்னா கர்த்தர் நம்மை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறான். அவருடைய தயவை தந்து அவர் நம்மை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 21ஆம் சங்கீதம்
7ஆம் வசனத்திலேயே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அல்லேலூயா. உன்னதமான தயவு நம்ம என்ன செய்யாது, ஒரு நாள் நம்ம அசைக்க விடவிடாத ஒரு நிலையில் அது நிலை நிறுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. போல நம்மை நிலைநிறுத்தி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை சகல காரியத்தின் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நான் விசுவாசிங்க, ஆண்டவர் என்னுடைய உயர்ஸ்தலம் நிறுத்துகிறவர், அவருடைய தயவுகளை இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்காக வெளிப்படுத்த அதை வெளிப்படுத்தி அவர் என்னை நிறுத்த போகிறார். என்னுடைய உயர்ஸ்தலங்களை என்னை நிறுத்தி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த விசுவாசிக்கும் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய தயவுகளை இந்த மாதத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் அவனை நிறுத்துகிறத நம்மால் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையினுடைய ஒரு அடிமட்டத்தில் தான் வாழ்க்கை காணப்படுகிறது. வாழ்க்கையின் அடிமட்டத்தில் தான் வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்காக வைத்த அந்த உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் அவனை நிறுத்துவதற்கு கர்த்தர் அநேக தயவுகளை தாவீதுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்னவோ ஆடு மேய்க்கிற காரியம், ஆடு மேய்க்கிற சூழ்நிலை தான் அவன் வாழ்க்கை இருந்தது. கொஞ்சம் ஆடுகளை ஏதோ ஒரு வனாந்திர அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய தயவு அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணினாரு, அவனை நிறுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவா என்ற அந்த உயர்ந்த ஒரு ஸ்தலத்தில், அந்த உயர்ந்த ஒரு இடத்துல, அந்த உயர்ந்த உன்னதமான இடத்துல கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையை நிறுத்துகிறத இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதற்கு தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக தயவுகளை கர்த்தர் வெளிப்படுத்தியதுனால அவன் வாழ்க்கை அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடத்துல, அது உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், உன்னதமான இடங்களில், உயரமான இடங்களிலே அவன் வாழ்க்கை இருக்கும்படியாக கர்த்தர் தம் தயவுகளை தந்து ஆசீர்வதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நம்மளால் பார்க்கும். வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனுஷன்தான். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு தயவுகளை கட்டளை வெளிப்படுத்தி ஆண்டவர் அவனை உயர்ந்த ஒரு இடங்களில் ஆண்டவர் அவனை நிறுத்தி அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நம்மளால் பார்க்கலாம். அது போல அந்த மாதத்தில் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவன். தாவீதுக்கு கருணை நிச்சயமான கிருபைகள் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன், நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துன்னு சொன்னவன். அந்த தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகளை, அந்த தயவுகளை கர்த்தர் நமக்கும் தர அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது நான் வசனங்கள் வாசிக்காமல் நான் சீக்கிரம் சொல்லிட்டு போய் நான் அடுத்தது நமக்கு எல்லாமே இருக்கிறதுனால நான் சீக்கிரம் சொல்லிட்டு போகிறேன். அவன் வாழ்க்கையில் அநேக தயவுகளை பார்க்கணும். ஒன்று ராஜரீக அபிஷேகம். அவன் வாழ்க்கையில் தயவு பார்க்கணும். ஒரு ராஜரீக அபிஷேகம் தேவன் அந்த தயவை அவனுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க. அவன் சகோதரர்களெல்லாம் இல்லாதபடிக்கு கொண்டு வந்ததான் சாமுவேல் கொண்டு வந்ததோ என்னவோ நிறையா நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பா, நீ உன் கொம்பை தைலத்தான் நிரப்பி கொண்டு வா. கொம்புனா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரில. ஆனால் அந்த கொம்பு முழுதும் நீ என்ன செய்ய, தைலத்தான் நிரப்பி கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தைலத்தை எல்லாருமே கொஞ்சம் ஊற்றலாம்.
ஆனால் எல்லாருமே ஊற்றப்படலை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலே தான் அந்த ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 8 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு அந்த கொம்பு தைலம் என்ன செய்ய போதுமானதாக இருக்கும் பாருங்க. அவன் எல்லார் மேலே ஊற்றிருக்கலாம் பாருங்க. இல்லை, அந்த கொம்பு தைலம் யாருக்காக அது ஏற்படுத்தப்பட்டதுன்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை நம்ம இந்த மாதத்தில் அந்த தயவை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜரீக அபிஷேகம். ரெண்டாவது ஆண்டு அந்த தயவை ஆண்டவருக்கு தயவுகளை கத்த அந்த தாவீது தரு. ஒன்று ராஜரீக, அடுத்தது சத்துருவின் மேல் ஆளுகை. அவனுக்கு சத்துரின் மேலே ஒரு ஆளுகை ஆண்ட தருகிறார். அந்த கோலியாத்தினிடத்தில் சண்டை யுத்தம் பண்ணும்போது அவன் மேலே ஒரு ஆளுகை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கோலியாத்தை கண்டு ஒரு பெரிய சேனை, இஸ்ரவேல் சேனையே இப்போ என்ன செய்ய பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த கோலியாத்தை பார்த்து. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது என்ன செய்யறான், அவன் தனியாய் ஒரு ஆளாய் அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவன் முறியடிக்கிறத, அவன் அந்த கோலியாத்தை என்ன செய்யறான், அவன் கொண்டு போடுறத பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு தயவை கட்டளை. என்ன, சத்துருவின் மேலே ஒரு ஆளுகை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சத்துருவின் மேலே ஒரு ஆளுகை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்துருவை மேற்கொண்டதுனால்தான் அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறத பார்க்கணும். தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் அறியப்படுகிறத அது வரைக்கும் தாவீதன் யாரும் தெரியாது. ஆனால் என்றைக்கு கர்த்தர் என்றைக்கு அவனுக்கு கர்த்தர் மேல் ஆளுகை வந்ததோ அன்றைக்கு தாவீதனுடைய பேர் எல்லாரும் அறியப்படும்படி இங்கே செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது போல கர்த்தர் இந்த மாதத்தில் சத்துரு மேலே ஒரு ஆளுகையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தயவை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததான் நாம் பார்க்கிறோம் மேன்மையான ஐக்கியம். தாவீதுக்கு கொடுத்திருக்கிற அந்த தயவுகளை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மேன்மையான ஒரு ஐக்கியம். என்ன, அந்த சவுலோடு ஒரு ஐக்கியம். அந்த சவுலுடைய குமாரனாகிய யோனாத்தானோட ஒரு ஐக்கியத்தை பார்க்க முடியும். இது என்னவென்றால் ராஜ்யத்தின் இருக்கிற மேலானவர்களோடு ஒரு ஐக்கியத்தை, அந்த தயவை ஆண்டவனுக்கு கொடுக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கத்த அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ஐக்கியம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மேலானவர்களோடு ஒரு ஐக்கியத்தை கத்த ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், ஒரு மேலானோட ஒரு ஐக்கியத்தை கத்தரும். உங்க காலேஜில் இருக்கலாம், உங்க காலேஜில் இருக்க மேலானவர்களோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அது யாருக்கு அந்த ஐக்கியம் கிடைக்கல? அவங்க சகோதரர்கள் அவங்க சவுலுடைய சேனையில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஐக்கியம் தாவீதுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. எல்லாம் சேனையில் தான் இருந்தாங்க. தாவீது தான் எங்கே இருந்தாங்கன்னா சவுல் பக்கத்தில் இருந்தான். அல்லேலூயா. சவுலுடைய குமாரனாகிய யோனாத்தானோடு அவன் ஐக்கியமாக இருக்க, ஒரு மேலானவர்களோடு ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஐக்கியம், அந்த ஒரு தயவை ஆண்டவர் தாவீதுக்கு இங்கே தருகிறது. அந்த தயவெல்லாம் கிடைச்சதுனால்தான் தாவீது எல்லாரும் அறியப்படுகிறத பார்க்குறோம். தாவீது எல்லாருக்கும் என்ன செய்யறான், அவன் கீழான நிலையில் இருந்தாலும் அந்த ஐக்கியம்லாம் இருந்ததுனால தான், அந்த தயவு இருந்தது, அவன் ஒரு மேலான இடத்துக்கு அவனால் வர முடிந்தது. அல்லேலூயா. அது போல கர்த்தர் உங்கள் வியாபாரங்கள் இருக்கலாம், உங்கள் தொழிலில் இருக்கலாம், உங்கள் வேலையில் இருக்கலாம், உங்களோட மேலான ஒரு மேலானவர்களோடு அது உங்கள் ஒரு வியாபாரம், உங்கள் தொழில் செய்யணும், வியாபாரத்தில் இருக்கிற ஒரு மேலானவர்களோடு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும், உங்கள் ஊழியத்தில் மேலானவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த மாதத்தில். அல்லேலூயா. தயவுகளை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் உங்களை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக நாம் பார்க்கிறோம் நிலையான ஆதரவு.
தாவீதுக்கு ஒரு நிலையான ஆதரவு இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்களினால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களினால் தாவீதுக்கு ஒரு நிலையான ஒரு ஆதரவை பார்க்கிறோம். என்னவென்றால் அந்த சவுல் தாவீதை என்ன செய்கிறான், எப்படின்னா கொலை செய்தணும் அப்படின்னு பார்க்குறான். அவனை தேடி தேடி பார்க்குறான். கடைசியாக என்ன நடக்குதுன்னா, தாவீது என்ன நினைக்கிறான், நான் இங்கே இருந்தாக்கா சவுல் என்ன செய்வான், ஒரு நாளையில் என்னை கொன்று போட்டுருவான், அதனால் எங்கன்னா போய் ஓடி மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு போயிட்டான் பாரு. போயிட்டு எங்கேயோ ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், குகையில் இருக்கிறான். இப்போது சவுல் யோனத்தான் எல்லாம் மரித்த பின்பாக இப்போ ஜனங்கள் எங்கே வராங்கன்னா தாவீதை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவன் ஓடி போயிட்டான், அவனை விட்டுடலாம் அப்படின்ட்டு ஜனங்கள் நினைக்கல. இப்போ பார்க்கிறோம் ஒரு நிலையான ஆதரவு இப்போ தாவீதுக்கு இங்கே வருகிறதா பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க 2 சாமுவேல் 5:1 அக்காலத்து இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். என்ன ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்கள், நிலையான ஒரு ஆதரவு. அது போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிலையான ஆதரவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நிலையான ஆதரவை, ஒருவேளை எங்கள் ஆதரவு யாரும் இல்லைன்னு நினைக்கலாம், கர்த்தர் அதை ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவை கர்த்தர் இங்கே தந்து ஆண்டவர் உங்களை நிறுத்த ஒரு நிலையான உங்கள் மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்த அந்த தயவு தந்து இப்போ பார்க்க நிலையான தயவு தொடர்ந்து அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களா? அவர்கள் கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யணும்னா இஸ்ரவேல் அனைத்துக்கு அவனை ராஜாவாய் ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். 5ஆவதாக நான் பார்க்கிறோம் மகிமையான புகழ்ச்சியை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான ஒரு புகழ்ச்சி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் தாவீதோடு பேசும்போது அவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 இப்போதும் நீ என் தாசனாகி தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளும் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்த உன் சத்துருக்களெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. பார்க்க ஒரு மகிமையான புகழ்ச்சியை பார்க்க, பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு தயவை நான் தரப்போகிறேன். அதான் வேதம் சொல்லுங்க, கர்த்தர் வாய் அழைக்கும் புது நாமத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்க, அழைக்கப்படுவீங்க. இந்த தயவுகள்லாம் தேவன் தாவீதுக்கு வெளிப்படுத்தியதுனால தான் பார்க்கிறோம் தேவன் அவனுக்காக வைத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவனால் நிற்க முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த தயவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி அவனுக்காக கர்த்தர் வைத்திருந்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை, அந்த உயரங்களில், அந்த உன்னதமான ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை நிறுத்துகிறத பார்க்கிறோம். அவன் அந்த ஸ்தானங்கள் நிற்கக்கூடாதபடி எவ்வளோ காரியங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அதெல்லாம் கர்த்தர் தம்முடைய தயவினாலே எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்காக வைத்திருந்த அந்த உயரத்தில், அந்த உயரங்களிலே, அந்த உன்னதமான ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் இப்படிப்பட்ட தயவுகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தி உங்களுக்காக வைத்திருக்க அந்த உயரத்தில், அந்த உன்னதமான அந்த உயரமான ஸ்தானத்தில், அந்த இடத்தில், அந்த சூழ்நிலை, அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2ஆவதாக நாம் பார்க்க போகிறோம், என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே அவர் என்னை நிறுத்துகிறவர். 2ஆவது
தடைகளை நீக்கி நிறுத்துகிற ஒன்று, தயவுகளை வெளிப்படுத்தி நிறுத்துகிற. ரெண்டாவது, தடைகளை நீக்கி நிறுத்துகிற. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்காக வைத்திருக்க அந்த உயரங்களிலே, அந்த உன்னதங்களிலே நம்மால் நிறுத்தக்கூடாது, நம்மால் நிற்க முடியாது, அல்லது நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியாதபடிக்கு ஒருவேளை சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் தேவனோ அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி அவர் நம்முடைய உயர்ந்த நமக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தில், அந்த மகிழ்ச்சியில் கர்த்தர் நம்மை நிறுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மீகா 2 அதிகாரம் 13 நாம் பார்க்கும்போது, தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போட கர்த்தர் நம் தடைகளை நீக்கி, எதற்கென்றா என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே, நான் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்க அந்த உயரங்களிலே என் வாழ்க்கை இருக்கத்தக்கதை, என் வாழ்க்கை நிறுத்தும்படியா என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் நீக்கி அவர் என்னை நிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை அவர் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். 107 சங்கீதம் 15 நாம் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால் முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுப்புத்து அவர்கள் செய்கிற அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்களாம். கர்த்தர் வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள்லாம் நமக்கு தடையாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்த 3 அதிகாரம் 7 நாம் பார்க்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக திறந்தான ஆசீர்வாதம் தான், கர்த்தர் நமக்காக பூட்டினாலும் அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்காக செய்ய ஒவ்வொன்றும் நமக்கு ஆசீர்வாதம். 8 கடைசி பாதியில் பார்க்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் தடைகள் எல்லாம் நீக்கி அவன் நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்க. எந்த இடத்துல எந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமோ கர்த்தர் உங்களை நிறுத்துவாங்க. குடும்பத்தை கர்த்தர் நிறுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை காணப்படலாம். சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒருவேளை முயற்சி பண்ணும்போது சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில தடைகள் வாழ்க்கையில் காணப்படலாம். சில வேலையில் ஒரு உயர்வுக்கு தடைகள் இருக்கலாம், வியாபாரங்களில் ஒரு உயர்வுக்கு தடைகள் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் ஒரு வல்ல தடை இருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் அவர் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தானியேல் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, தானியேல் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த ராஜா மூலமாய் ஆண்டவர் காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்னவென்றால், நீங்கள் தானியேல் 6 அதிகாரம் 1 2 3 பார்க்கும்போது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 அதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு அவர்களுக்கு மேலாக 3 பிரதானங்களை ஏற்படுத்துவது தரியுருக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தால், தானியேலுக்கு விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கர்த்தர் இந்த ராஜா மூலமாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ராஜாவுக்கு அடுத்த
உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த தானியேலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறத பார்க்க தேவன் இந்த ராஜாவுக்கு அந்த உணர்வை கொடுத்து அந்த உணர்வுள்ள ஆவியை தந்து இப்போ அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறான். ஆனால் அதுக்கு அந்த தேசாதிபதிகள் அந்த பிரதானிகளுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இவன் கைதியாய் வந்த நம்ம நாட்டுக்கு, நாம் இந்த நாட்டினுடைய பிரஜை, நம்ம இவன் கைதியாய் வந்தவன், இவன் நமக்கு மேலே வருதா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா கிட்ட போய் நேரடியாக என்ன சொல்ல முடியாது. ஏன்னா ராஜா அதில் உறுதியாக இருக்கிறதுனால, தானியேலை குறித்து அவன் நன்றாக அறிந்ததுனால, அதில் உறுதியாக இருக்கிறதுனால அவனால் அவங்களால ராஜா இடத்துல போய் நேராக அந்த தானியேலை எங்கள் மேலே அதிகாரிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்களால முடியாததுனால இப்போ தானியேல் செய்கிற அந்த வேலையில் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. அவங்கள என்னதான் அவங்க பண்ணினாலும் அவனிடத்து அவன் செய்த வேலையில் ஒரு குற்றமும் காண முடியல. அதனால அவங்க தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இவனை தன்னுடைய தேவனுடைய விஷயத்தில் குற்றம் கழிஞ்சு பிடிச்சாலும் பண்ண முடியும் என்று சொல்லி அவனுக்கு தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்னவென்றால் ராஜாவை தவிர 30 நாள் வரைக்கும் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் தானியேலால் என்ன செய்ய முடியாது, ஒரு வேளை கூட அவனால் ஜபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இனியும் நம்ம ஜபம் பண்ணாமல் எத்தனை நாள் இருக்கிறோம்? ஆனால் தானியேலால் ஒரு வேளை கூட என்ன செய்ய முடியாது, அவனால் ஜபம் பண்ண இருக்கவும் முடியாது என்பதை அவனுடைய எதிரிகள் அறிந்திருந்திருக்கிறாங்க. அதை வச்சு இப்போ என்ன செய்யலான்னா அவனை கவுக்க பார்க்குறாங்க. என்ன அவன் நிச்சயமாக என்ன ஆனாலும் அவன் என்ன செய்வான், நிச்சயமாக ஜபம் பண்ணி தான் ஆகும். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த தானியேலை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தந்திரமாக ஒரு காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதன்படி செய்கிறாங்க. ராஜா அதுக்கு ஒத்துக்கினா அதனுடைய மறைமுறையாக சதிகளை அந்த ராஜா அறியாத இருக்கிறான். ஒத்துக்கிறான். அப்படி பண்ணுவாங்கன்னா சிங்கங்கன் கேபியில் போடப்படுவாங்க. இதெல்லாம் தானியேல் அறிந்திருந்தும் அந்த கையெழுத்துக்கு ராஜா அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்தார் என்று அறிந்த போதிலும் அவன் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்னாக முழங்கால்படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போது அந்த மனுஷ கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்னாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்க அவன் வாழ்க்கையில் கர்த்தர் வாழ்க்கை நினைத்த அந்த ஒரு உயரங்களிலே அவன் வாழ்க்கை வரக்கூடாதபடிக்கு ஒரு தடை இங்கே நம்மளால் பார்க்கணும். அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்ததுனால, அவன் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாக இருந்ததுனால, தேவனுக்கு முன்பாக அவன் வாழ்க்கை தேவனால் மெச்சிக்கொள்ளுகிறத இருந்தனால அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்த்த விரும்பினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நீதியாக இருக்குமானால், தேவனால் பாராட்டப்படக்கூடிய வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களை நிறுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும்போது அந்த தானியேல் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இப்போ அவனுக்கு விரோதமாக இப்போ ஜனங்கள் எழும்பி அதை தடை செய்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடைகள் என்பது பார்க்கும்போது, ஒரு வேளை நம்ம பார்க்கும்போது சூழ்நிலை பார்க்கும்போது அவன் சிங்கக்கேவியில் போட்டாங்க அப்படி போலாம் சூழ்நிலை இருக்குது. ஆனால் தடைகள் நீங்கள் பார்க்கும்போது அநேக தடைகள் அந்த வாழ்க்கையில் நம்மளால் பார்க்கிற. முதலாவது தவிர்க்க முடியாதவைகள். இந்த தடை அவன் வாழ்க்கையில் வந்த தடைகள் அவனால் தவிர்க்க முடியாத தடைகளாக இருந்தது. ஏன் அவனால் ஜபம் பண்ணாமல் ஜபம் பண்ணாமல் இருந்தால் அந்த தடைகளை என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். ஜபம் பண்ணலாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சிங்கக்கவிக்கு போக முடியாது. பாரு, அவன் ராஜாக்கிட்ட எல்லாத்தையும் விண்ணப்பம் பண்ண என்ன செய்வான், ராஜா உயர்த்துவான். தடைகள் பார்க்கும்போது தவிர்க்க முடியாதவைகள். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம்.
கர்த்தர் அந்த தவிர்க்க முடியாத தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை பார்க்கும்போது அந்த தடை நம்ம வாழ்க்கை அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அதை மீறி என்னால் போக முடியல. அப்படி தான் சில வேளைகளே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் தேவன் அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், பார்க்கிறோம் தாண்ட முடியாதவைகள், தாண்டி வர முடியாது சில தடைகளை பார்க்கும்போது அதை தாண்ட முடியாத வழிக்கு தடைகள் அப்படி இருக்குது. சரி, தாண்டி போயிடலாம், இதுதானே, தாண்டி மேலே போயிடலாம் அப்படின்னு பட தாண்ட முடியல என்னால். அதுபோல் தடைகள் காணப்படுகிற என் வாழ்க்கையில் தாண்டி வர முடியாத அளவுக்கு சில தடைகள், அந்த தடைகள் என்னை சோர்ந்து போக பண்ணுகிறது. அந்த தடைகள் என்னை இன்னும் நான் மேற்கொண்டு எதனா ஒரு காரியத்தை செய்யலான்னு பார்த்தாக்கா அந்த காரியங்கள் என்னை தடை செய்து கொண்டே இருக்கிறது தவிர அது என்னை தாண்டி என்னால் அந்த காரியங்களை தாண்டி என்னால் போக முடியல. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் சில வேலை பார்க்கும்போது ஒரு வியாபாரம் செய்யணும் அல்லது ஒரு வேலையில் பார்க்குறோம். ஒரு வியாபாரம் செய்யும்போது எனக்கு பண தேவை இருக்குது, ஆனால் அது தடையாக இருக்குது. அது என்னால் என்ன செய்ய முடியல, தாண்டி என்னால் அந்த வியாபாரத்தை பண்ண பணம் இருந்தாகணும் எனக்கு. சில வேலையில் பார்க்கும்போது வேலை ஸ்தலத்தை பார்க்கும்போது எனக்கு மேலே இருக்க மேனேஜர்கிட்ட நான் என்ன செய்யணும், எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்யணும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும். நான் கொஞ்சம் ஏற்கா நடந்து அவன் என்ன செய்வான், எனக்கு தடையாக இருப்பான். அவனை தாண்டி என்னால் போக முடியாது. நான் எதனா அவனை என்ன பண்ணணும், அவனை நான் எந்த காரியம் சொன்னாலும் அவனை என்ன செய்யணும், நான் அவனுக்கு தலை சாய்த்து தலைக்கு அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது தவிர அவனை தாண்டி என்ன ஏனென்றா அவன் சொன்னால் தான் அங்கே நடக்கும், அது அவன் சொல்லலாம் நடக்காது. சில வேளை அது போல் தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அது போல் இருக்கலாம், ஒருவேளை என்ன ஆவிக்குரிய ஜீவித்தில் அது போல் காணப்படும். என்னால் தாண்ட முடியல இந்த காரியத்தை, அந்த பிரச்சனை என்னால் தாண்ட முடியல. கர்த்தர் இந்த மாதத்தில் அதை தாண்டி வர முடியாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் வாழ்க்கை அப்படின்னா அது தாண்டி அவனால் போக முடியலப்பா, அப்படிதான் சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிற அது மூன்றாவதாக எதிர்த்து நிற்க முடியாதவைகள் அல்லது எதிர்க்க முடியாதவைகள். அந்த காரியத்தை அவனால் எதிர்க்க முடியல. இப்போ தானியேல் இப்போ ஜெபம் பண்ணுகிறான். இப்போ அவங்க என்ன செய்கிறான்னா தானியேலை பிடிச்சி ராஜாவிடத்தை போய் நிறுத்துறான். தானியேல் இது போல் செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அதையும் அவனால் என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடிய. சட்டம் அது போல் இருக்குது. 30 நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ராஜாவை தவிர யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. சட்டம் அது போல் இருக்கிறதுனால இப்போ அந்த காரியத்தை அவனால் எதிர்த்து நிற்க முடியல, எதிர்த்து பேச முடியல, எதிர்த்து நிற்க முடியாத காணப்படும். சில வேளை சில பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க முடியல. சில வேளை பார்க்கும்போது அந்த பிரச்சனை என்னை எப்படி போக சொல்லுது, அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை. அது எதிர்த்து அதை மாற்றவோ அது சரி செய்யவோ நம்மளால் சில வேளையில் முடியாமல் காணப்படுகிற கர்த்தர் அந்த எதிர்த்து முடியாத இருக்கிற அந்த தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நீக்கி போட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து மாற்ற முடியாத தடைகள், மாற்ற முடியாதவைகள். அந்த காரியத்தை தானியால் என்ன செய்ய முடியல. ராஜாவுக்கு அவன் பிரியமாக இருந்தாலும், ராஜாவுக்கு அவன் ஏற்றவனாக இருந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியல, அதை மாற்ற முடியல. ராஜாவே நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தானியேல் 6:15. அப்போது அந்த மனுஷன் ராஜாவின் கூட்டமாய் ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீத்தும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது அறிவீராக. ராஜா அதை மாற்ற விரும்புகிற தானியேல் தான் இப்போ தானியேல் தான் தானியேல் சிங்கக்கபியில் போகிறது தான் இது செய்தாங்க அப்படின்னு ராஜா தெரிந்து அவனை தப்பு வைக்கிறதுக்கு அவன் ஏதோ செய்து கொண்டு இருக்கான். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் காலம் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் என்னதான் செய்தாலும் அதை மாற்ற முடியல.
தாவீதின் வாழ்க்கை, தானியேலின் வாழ்க்கையில் பார்க்கும், அவன் வாழ்க்கையில் வந்த தடை யாராலும் மாற்ற முடியாதபடிக்கு அந்த காரியம் அவன் முன்பாக நின்று கொண்டு இருக்கு. இதெல்லாம் அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த அந்த மேலான, அந்த உயர்வான, அந்த உன்னதமான அந்த உயரங்களிலே அவன் வாழ்க்கை இருக்கக்கூடாதபடிக்கு, நிறுத்தக்கூடாதபடி இதெல்லாம் தடையாய் காணப்படுகிறது, மாற்ற முடியாதவைகள். ஐந்தாவது பார்க்கிறோம், பலவீனப்பட முடியாதவைகள். அந்த தடையை பார்க்கும்போது அதுக்கு அதோடைய பலன் என்ன செய்யலைன்னா அது பலவீனம் அடையலை. ராஜா தாமதித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தாமதிச்சா இது எல்லாம் மாறிடும், இது கொஞ்சம் பலவீனம் ஆகிடும் அப்படி அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த தடை என்ன செய்யலை, பலவீனம் அடையலை. அது எந்த பலனில் இருந்ததோ அதே நிலையில் தான் அது இருக்குது. சில வேளை நம்ம தடையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பலத்துக்கு மிஞ்சி அந்த பலன் இருக்குது, அது நம்மளால் அதை மேற்கொள்ள முடியல. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. சரி போக சரியாயிடும் அப்படின்னு பார்த்தாக்க போப்பா சரியாகலை, போப்போ இன்னும் பலன் அடைஞ்சு தான் போகுது அந்த சூழ்நிலை, அந்த காரியம் எல்லாம். நான் பார்க்கிறோம் அந்த தடை வாழ்க்கையில் பலவீனம் அடையலை, அது பலனாக இருந்ததுனால தான் அவன் சிங்கக்கெவிக்கு போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்து. ஆனால் நீங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் இப்படிப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் தானியேல் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நீக்கி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கெவியில் அவனோடு இருந்து சிங்கங்க வாய்களை கட்டி போட்டு மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார், அவனை உயிரோடு சிங்கக்கெவிலேருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறாரு. யார் இந்த தடைகள்லாம் கொண்டு வந்ததோ, இந்த தடைகள்லாம் யார் காரணமாக இருந்ததோ அவர்களை, அவங்க பிள்ளைகளை எல்லாரையும் அந்த சிங்கக்கெவியில் தான் அந்த ராஜா போடும்படி செய்கிறார். அந்த சந்நிதியில் ஒருவன் கூட என்ன செய்யலை, தப்பலை. மறுபடியும் அவங்க எழுந்து தானியேலுக்கு மறுபடியும் இந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு, அந்த சந்ததியில் ஒருவனும் இராதபடிக்கு கர்த்தர் தடைகள் எல்லாம் இங்கே நீக்கி போடுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே 24ஆம் வசனம் பார்க்க, தானியின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை வேண்டாம் ராஜா கொண்டு வர சொன்னான். இந்த மனுஷனை மட்டும் தானே போடணும், ஆனால் ராஜா பண்ண செய்த பார்க்குறோம். ராஜா அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கக்கெவியிலே போட்டார்கள். இதெல்லாம் தேவன் செய்கிற காரியங்கள் பாருங்கள். தடைகளை கர்த்தர் நீக்கி இந்த தானியேலை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தை நிறுத்த வேண்டுமோ கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் அவன் வாழ்க்கையை கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சில தடைகளை இதுவரைக்கும் ஒருவேளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த தடைகளை இந்த மாதத்தில் நீக்கி போட போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அதை தவிர்க்க முடியாத தடைகளாய், தாண்டி வர முடியாத தடைகளாய், எதிர்க்க முடியாத தடைகளாய், மாற்ற முடியாத தடைகளாய், பலவீனப்பட முடியாத தடைகளாய் காணப்படலாம். அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க அந்த உயரத்திலே, அந்த உயரங்களிலே, அந்த உன்னதங்களிலே, அந்த மேன்மையில், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தானியேல் 6:8-28 பார்க்கிறோம். தரியு ராஜபார காலத்தையும் பெர்சினாய் கோரேசனுடைய ராஜபார தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆனால் அந்த தரியு ராஜபார காலத்திலேயே அவன் வாழ்க்கை அழிச்சணுன்னு பார்த்தாங்க. ஆனால் தரியனுடைய காலத்திலும் அதே போல் கோரேசன் ராஜபார காலத்திலும் தானியேல் இருந்து அந்த மேன்மையான ஸ்தானத்தில் அவன் இருந்து அவன் வாழ்க்கையில் பார்க்க அந்த பாபிலோன் தேசத்தில் அவன் அந்த பாபிலோன் தேசத்தை அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்கிறத பார்க்க. அதுபோல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தடைகளை நீக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களை நம்மை நிறுத்துகிற தேவன். மூன்றாவது, தருணங்களை ஆயத்தப்படுத்தி நிறுத்துகிறவர். 1 தடைகளை வெளிப்படுத்தி நிறுத்துகிறவர். 2 மன்னித்துள்ளன் தயவுகளை வெளிப்படுத்தி நிறுத்துகிறவர். 2 தடைகளை நீக்கி நிறுத்த. 3வது தருணங்களை ஆயத்தப்படுத்தி நிறுத்த. தருணங்கள் என்று வாய்ப்புகள்,
நமக்கு ஆண்ட அநேக வாய்ப்புகளை ஆண்டு நமக்கு தரப்போகிறார். அநேக வழிகளை கர்த்தர் நமக்காக திறக்கப்போ, அநேக நேரங்கள், அநேக காலங்களை கர்த்தர் நமக்காக உருவாக்க போகிறார். அல்லேலூயா. நேரங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். இந்த மாதத்தில் கத்த உங்கள் நேரங்க, உங்கள் சமயங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் கத்த இந்த மாதத்தில் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் உயர்ந்த இடங்களிலே உங்கள் வாழ்க்கை இருக்கத்தான் நீங்கள் நிறுத்தும்படி கத்தர் இந்த மாத தருணங்களை கத்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வழிகள், சூழ்நிலைகளை, அநேக வாய்ப்புகளை உங்களுக்காக கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த. ஒரு வேளை எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல என்று ஒரு வேளை இருக்கலாம். என்னுடைய மேலே வருவதற்கு எனக்கு சரியான வாய்ப்பு, எனக்கு சரியான ஒரு நேரம் அமையலை, சரியான காலம் அமைய, சரியான வழி இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அது ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தார் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியங்களை கத்த வாய்க்க பண்ணி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் பார்க்கிறோம், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செவ்வைப்படுத்த, உங்கள் சூழ்நிலை எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்றீங்களோ, எது நிமித்தம் வாய்ப்பு இல்லை என்றீங்களோ, எது நிமித்தம் வழி இல்லை என்றீங்களோ, எது நிமித்தம் எனக்கு சரியான ஒரு நேரம் அமையலை, காலம் அமையலை, சூழ்நிலை அமையலை, கர்த்தர் அது உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க உயர்ந்த இடங்களிலே நீங்கள் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தை போல செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 45:2 பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவா. இந்த மாதத்தில் உங்களை முன்னே போக போகிறார். உங்கள் வாழ்க்கையில் கோணலானவர்களை செவ்வைப்படுத்தி உங்களுக்கு வழிகளையும், உங்களுக்கு வாய்ப்புகளையும், உங்களுக்கு சூழ்நிலைகள், நேரங்களையும், காலங்களையும், சமயங்களையும் கர்த்தர் உங்களுக்காக உருவாக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி உங்கள் உயர்ந்த இடங்கள், உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் இந்த காரியங்களை செய்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது, யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு இந்த தருணங்களை ஆயத்தப்பட, தருணங்கள் இல்லைதான், வழிகள் இல்லைதான், அவன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் இல்லைதான், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நிலையில் கர்த்தர் அவன் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தாரோ அந்த நிலையில் அவன் நிறுத்த, அந்த நிலை அவன் வாழ்க்கை வரக்கூடாதபடிக்கு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கென்று வாய்ப்புகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம், உன்னை அறிக்கட்ட நிமிரும்படி எல்லாரையும் காட்டிலும் உன்னை மேன்மையாக உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி அந்த வேத வசனங்களை தேவன் அவனோடு பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் சூழ்நிலை என்னமோ அந்த உயர்ந்த இடத்துல வரக்கூடாதபடிக்கு தான் சூழ்நிலைகள் இருந்தது, அவனுடைய காரியங்கள் இருந்து அந்த உயர்ந்த இடத்துல அந்த உன்னதமான இடங்கள் வரக்கூடாதபடிக்கு வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. அவன் அது நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க, அவனை கொலை செய்யும்படி செய்கிறாங்க, அவனை கொண்டு போட்டால் அவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்கலாம், இந்த குழியில் போட்டுலாம் அவன் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். அப்படி தான் சூழ்நிலை போய் கொண்டு அவனை அந்நிய தேசத்துக்கு எதுக்கு அவனை சாவடிச்சு ரத்தப்படி நம்ம வாங்கணும், அதனால் அந்நிய தேசத்துக்கு விட்டுடலாம் என்று சொல்லி தான் அவனுடைய சூழ்நிலை பார்க்கும்போது தேவன் அவனுக்காக வைத்த அந்த உயர்ந்த இடங்களில் அவன் வாழ்க்கை இருக்கக்கூடாதபடி தான் சூழ்நிலை காணப்பட்டது. அல்லது அந்த உயர்ந்த இடம் வரக்கூடாதபடி அவன் வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லாமல் காணப்படுது. இப்போ கடைசியாக எங்கே போய் இருக்கிறான்டா, அவன் சிறைசாலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிறைசாலை இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு தருணங்களை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தருணங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அவன் வாழ்க்கையை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தை எந்த உயரத்தை அவன் வாழ்க்கை இருக்க வேண்டுமோ கர்த்தர் அவனை நிறுத்துகிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தர் அவனுக்கு தருணங்களை எப்படிப்பட்ட தருணங்கள்னா அவன் துளிர்க்க கர்த்தர் செய்தார். அந்த சூழ்நிலையில் அவன் துளிர்க்க கர்த்தர் செய்தான். துளிர்க்கும்படி சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறத பார்க்குறோம். வாழ்க்கை அப்படி தான் இருக்குது பார்க்குறோம். அவரோட குழியில் போட்டாங்க, இதுலேயே இப்போ சாகணும். ஆனால் அதில் ஒருத்தன் இருக்கிறான், எதுக்கு இந்த குழியில் அவன் இருக்கணும், அவனை தூக்கி அந்த இஸ்மாயில் கையில் விற்றுடலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த ஜனங்களை அப்படி வர வைக்கிறாரு பாருங்களேன். அந்த நேரத்தில் அவங்க அந்த அந்த சமயத்தில் அந்த இடத்துல அவங்க வரணுமா கூட இல்லை, அவங்க இங்கேயே போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்கிறோம் அவன் அந்த இடத்துல சாகாதபடிக்கு அந்த பக்கமாக என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அந்த இஸ்மாயில் ஜனங்களை வர வைக்க அவங்க கையில் விட்டு போட்டுடலாம் அப்படின்னு அவங்க கையில் விட்டு போட்டுடலாம். அவங்க வாங்கினவங்க அவனை போய் எங்கேயோ எந்த இடத்துல அடிமையாக அவனை விட்டு விடல. அந்த எகிப்திய தேசத்தில் யார் அவன் அதிபதியாக இருக்கிறான், அந்த போத்திபாருக்கு வேலைக்காரனாக விற்கப்படுகிறத பார்க்க அந்த போத்திபார் வாங்கும்படி ஆண்டவன் இருதை கிரியை செய்கிறார் பாருங்கள். இதெல்லாம் என்ன வேண்டா, அந்த போத்திபார் வாங்கணுமா? என்னென்னா வேலை செய்ய எப்படி இருப்பாங்க, நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. பார்க்கும்போது அப்படி பார்த்துருப்பான். இவன் யார், இவன் வீட்டில் செல்லமாக வளர்ந்த பையன், அவன் எப்படி இருப்பான் பாருங்களேன். பார்க்கும்போதே இவன் வேலை செய்வான் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு தெரியும் பாருங்கள். ஆனால் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் செல்லமாக வளர்ந்த பையன் அங்கே வேலைக்காக விற்கும் போது போத்திபார் என்ன செய்கிறான், வாங்குறத பார்க்குறோம். இதெல்லாம் தேவன் செய்கிற தருணங்கள், அவன் கொடுக்குற வாய்ப்புகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கென்று அந்த சமயங்களை அந்த காலங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறத பார்க்கணும். எங்கே போய் விற்றா எங்கேயோ போய் அவன் விட்டாக்க என்ன இருக்கும் பாருங்களேன். இப்போ அவன் வீட்டில் வேலைக்காரன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த போத்திபார் கண்களை அவன் தய கிடைக்க பண்ணுங்க, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்று போத்திபார் பார்க்குறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்க வேலைக்காரனோட கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா. இதெல்லாம் கர்த்தர் செய்கிற. ஆனால் இந்த யோசேப்புக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிற தருணங்கள் சமயங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆனால் வேலைக்காரன் என்ற அந்த நிலையில் மட்டும் வைக்காம அவன் குடும்பத்தில் அவன் வீட்டில் இருக்க எல்லாவற்றுக்கும் மேலும் அவனை அதிகாரியாகி வைக்கிறான். ஹல்லேலூயா. யாரும் அது போல செய்ய மாட்டாங்க. எங்கேயோ வந்து வந்தவன் வேலைக்காரன் போது அவனை போய் வீட்டில் எப்படி சேர்க்க முடியும்? சில வேலைக்காரங்க பார்க்கும்போது எந்த வீட்டில் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் வர சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே நான் பார்க்குறோம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணினானா, அவனுக்கு என்ன செய்தானா, அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறான். 39ஆம் அதிகாரம் 39ஆம் 5ஆம் வசனமான பார்க்கணும். அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே அவங்க செய்யாத தவறுக்காக இப்போ சிறைசாலைக்கு போகிறோம். சிறைசாலை கண்களை ஆண்டு என்ன பண்ணுறானா, அது ஒரு தருணம். கர்த்தர் அவனுக்கு கொடுக்குற வாய்ப்பு. அவன் கண்களை தயவு கிடைக்க பண்ணி அவன் சிறைசாலையை எல்லாருக்கும் தலைவனாக மாறிடான். யார், யோசேப்பு. பாருங்களேன், கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்கிறார். அவங்க சிறைசாலை இருக்கும்போது 2 பேர் என்ன செய்கிறாங்க, ராஜாக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அவங்க இப்போ சிறைசாலை வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ நடக்கிற காரியம் அப்படி இல்லை, இது கர்த்தரால் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த யோசேப்பை அந்த உயர்ந்த ஸ்தானம் நிறுத்தும்படி கர்த்தர் அவனுக்காக சமயங்களையும் தருணங்களையும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேருக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரே சொப்பனம், 2 விதத்தில் ஒரே சொப்பனம் தான், ஆனால் 2 விதத்தில் கொடுக்குறாரு. ஆனால் 2 விதமான வியாக்கியானங்கள் வருகிறது. ஏன் இதை 2 விதமாக கொடுக்குறாருன்றா, இந்த யோசேப்பு அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றது தான். 2 பேரும் உயரத்துக்கு போனாக்கா இவங்க குற்றம் இல்லை, அதனால தான் ராஜா என்ன செய்யிட்டான், அவங்களோட ஸ்தானத்தில் மறுபடியும் நிறுத்திட்டான் என்று சொல்லிடுவார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒருத்தனை தண்டனையாகவும் ஒருத்தனை உயர்வாகவும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை இங்கே பண்ணுகிறத பார்க்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது யோசேப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்குற தருணங்கள். கடைசியாக யோசேப்பு கடைசியாக ஆண்ட பார்வோனிடத்திலே பேச ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்க, இது தேவன் கொடுக்க தருணம். என்ன வேணும்? அவன் வாழ்க்கை துளிர்க்கும்படி. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை வாழ்க்கையில் துளிர்க்க முடியாத அளவுக்கு தான் துளிர்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு துளிர்க்கும்படி செய்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, தழைக்கும்படி துளிக்கிறது மாத்திரமல்ல, துளிக்கிறது என்பது வேற ஆசீர்வாதம், தழைக்கிறது வேற ஆசீர்வாதம். சில வேளையில் சில துளிர் விடும், அது அப்படியே மங்கி போயிடும். அந்த துளிர் விட்டாலும் என்ன செய்யணும்? அது தழைக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கை துளிக்கிறது மாத்திரமில்லை, அவன் வாழ்க்கை தழைக்கவும் செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் தழைக்கும்படியான தருணங்களை வாய்ப்புகள், நேரங்களை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தப்படுத்த. தழைக்கிறது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையை செழிக்கவும் கர்த்தர் செய்கிறத பார்க்கணும். அவன் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறத பார்க்கணும். நான்காவதாக, அவன் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறத பார்க்கணும். கர்த்தர் அவனை இப்போ எல்லா காரியத்தையும் பெருக பண்ணும். ஒன்று இல்லாத கைதி என்ற நிலையில் கைதியின் வஸ்திரம் தரித்து இருந்த அவன் வாழ்க்கையில் எல்லாமே பெறுகிறது பார்க்க. 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதிகாரம், அந்தஸ்து எல்லாமே அவன் வாழ்க்கையில் சகல நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறத பார்க்க. தேவன் அப்படியா அவன் வாழ்க்கையில் இங்கே செய்கிற. ஏன்? அவன் ஆண்டவனுக்காக வைத்த அந்த ஸ்தானத்தில் நிறுத்தும்படி கர்த்தர் சகலத்தையும் பெற அவன் ஞானத்தை பெருக பண்ணுகிறார். பாரு, 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பஞ்சம், கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். 14 வருஷம் தேசத்தை நடக்கக்கூடிய சம்பவத்தை கேட்ட அதே நேரத்தில் அவன் அழகாய் சொல்லுகிறது. அதுக்கு உண்டான காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறத பார்க்குறோம். தேவன் எவ்வளவா அவன் ஞானத்தை, அறிவை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் இங்கே பெருக பண்ணுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அவன் வாழ்க்கையில் அவனை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் இங்கே நிறுத்துகிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை பிரகாசிக்க கர்த்தர் தருணங்களை ஏற்படுத்தினான். எல்லா தேசத்துலேயும் பஞ்சத்தை கர்த்தர் உண்டுவாங்க. எல்லா தேசங்களும் பஞ்சம் வந்துடுச்சு. எல்லா தேசங்களையும் இப்போது யோசிப்பு யார் என்பதை இப்போ தெரிய வருது. அவன் சின்ன அந்த குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, அவன் தேசம் முழுமைக்கும் அவன் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்கிற தருணங்களை, வாய்ப்புகளை, வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் யோசிப்பை தேடி வருகிறார்கள். எல்லா தேசத்தில் இருக்க ஜனங்கள் யோசிப்பை தேடி கர்த்தர் உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரகாசம் அநேகருக்கு தெரிய வரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் நிறுத்து, அந்த தருணங்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த, உங்களை துளிர்க்க, நீங்கள் தழைக்க, நீங்கள் செழிக்க, நீங்கள் பெருக, நீங்கள் பிரகாசிக்கத்தக்கதான வழிகளை, வாய்ப்புகளை, சமயங்களை, நேரங்களை, அதுக்குண்டான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கென்றால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அந்த உயரங்களில் அந்த மேன்மையை கர்த்தர் உங்களை நிறுத்தும்படி கர்த்தர் எப்படிப்பட்ட தருணங்களை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க, ஆவிக்குரிய உங்கள் ஊழிய வாழ்க்கையில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் படிப்பில் கர்த்தர் உங்களுக்குண்டு தருணங்களை ஆண்டவர் ஆயத்தப்ப. ஒருவேளை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் அதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்ற கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயரஸ்தானங்களை என்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாம என் தேவனாகிய என் கர்த்தர், சொல்லாம என் தேவனாகிய என் கர்த்தர்
என்னுடைய உயர ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய உயர ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய உயர ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய உயர ஸ்தலங்களிலே எங்களை நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுகளை வெளிப்படுத்தி தடைகளை நீக்கி அந்த தருணங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயரங்களிலே, அந்த உன்னதங்களிலே, அந்த உயர்ந்த ஸ்தானங்களிலே, அந்த தேவன் அந்த உயர்வுகள், அந்த மேன்மையில், அந்த சமாதானத்தில், அந்த சந்தோஷத்தில், அந்த சுகத்தில், அந்த விடுதலையில் கர்த்தர் எங்களை நிறுத்த போகிறீங்க. கர்த்தர் எங்களை நிறுத்த போகிறீங்க. அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் அல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷாலா துராமா கராதியாந்தரா ரிகதரலா துராபாதியாந்தர வியாக்கராந்தரா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தராகிய நீர் என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நீங்கள் நிறுத்துவீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபிக்க கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில், என் உயரங்களில், எனக்காக வைத்திருக்க அந்த உயரங்களிலே, அந்த உன்னதங்களில், அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு வேண்டிய தயவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுக்கு என்ன தடைகளுக்கு அதை நீக்குவார். அதுக்கு வேண்டிய தருணங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். ரபா ஷாலா தரபா ரபா ஓரியாந்தடலா தரா மஹந்தரோ தீரா தரா கரா தீகதரலா துரபா ஷதரபா ரதுரபா ரபா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் நீங்க ஆண்டவரே எங்களோடு பேசின இந்த தீர்க்கதரிசன வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து அங்கே உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் நிறுத்தி ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க கிருபைகளுக்காக நமக்கு சோத்திரம், நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இப்போதே நீ சொன்ன ஆண்டவரே இந்த வாக்கு தீர்க்கதரிசன வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இப்போதே ஒவ்வொரு சிரசின் மேலே கர்த்தர் வைத்து அந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு மேலே இந்த ஆசீர்வாதம், இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலே இறங்குவதாக, ஒவ்வொரு மேலே இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்குவதாக, ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக, ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களிலும் இறங்குவதாக, ஒவ்வொரு வியாபாரங்களிலும் இறங்குவதாக, ஒவ்வொரு கையிட்டு செய்கிற காரியங்களை இறங்குவதாக, ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளில் படிப்பில் இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் இறங்க வேண்டும். ஒவ்வொருடைய ஊழியருடைய ஊழியங்களில் ஆண்டவரப்பா இறங்க வேண்டும், நீங்கள் நிரப்ப வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ராபா காரா துரா ஓ ரீ தாடா லா தாடா காரா தோராபாலா சந்தரா கரா தீரா தாரா. பார்க்கிற கண்களுக்கு முன்பதாக அநேக சுற்றி இருக்க ஜனது முன்பாக கத்த உயர்ந்த நிலையில உயர்ந்த ஸ்தானத்தில் கத்த நிறுத்தி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ராபா ஷாதா ராபா கரா துராமாலா தியாந்தராலா துராமாலா ஷியாந்தரா கரா திரா தரா ரகதராலா துராமாலா ஷியாந்தரா கபா ஓ ரகதராலா துராமா ஷியாந்தரா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. என் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதபடி நான் அனுப்பின காரியத்தின்படியே அது ஆகும் என்று சொன்ன தேவன் அப்படியே இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சியை தாங்க, சுகபேலன் ஆரோக்கிய தாங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திக்க, குறைவுகளாம் கத்த நிறைவேற்ற இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நடத்துங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை கத்த நீங்க பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே எல்லா குறைவும் நிரப்ப, என்ன கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும், எந்த பலனும் தொடாதபடி தெய்வீக சுகத்தை ஒவ்வொருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபங்களுக்கெல்லாம் பதில் தந்து அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கத்த செய்யவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் கத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீன் எப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சூழல் நிமித்தம் வராது எங்கள் சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த மாதத்தில் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. நீ கூட இருந்த ஆண்டவரே அற்புதமாக தேவன் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மையம் எல்லாம் எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் மிக ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த துணையோடு எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம். ஜபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்புடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாக இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்கள். எல்லாருக்கும் சோதரம் 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 சோதரம். அந்த